ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வெஜ்ஜு தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிரியாணிக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, இது ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பெரிய சைஸ் கத்திரிக்காய்ன்றனால நான் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 கூட எடுத்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், சோம்பு, மிளகு, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. பெருங்காயமும் மிளகும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா நம்ம பருப்பு ஆட் பண்ணுறனால பெருங்காயம் ஆட் பண்ணால் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் கடலைப்பருப்பு 1/4 கப், துவரம்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1:2 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அதிலே மஞ்சத்தூளும் பச்சை மிளகாவும் சேர்த்து நாம் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3-4 விசில் வந்துருச்சு, ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு. இப்போ இதை நாம் ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, நல்லா பருப்பு கொலைய வெந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யலாம், கடாய் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடணுன்னா சோம்பு, மிளகு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனோடனே அதில் நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், கருவேப்பிலை, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சு. இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் அதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்குவோம். 4 நறுக்கி போட்டுருங்க கத்திரிக்காவை. இது கூடவே நாம் மசால் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்குவோம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பருப்பில் வேற போட்டு வேக வச்சுருக்கோம். அதே மாதிரியே ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டு வேக வச்சுருக்கனால ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை லைட்டாக நல்லா வதக்கிக்கோங்க. காய் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பை கொட்டிக்கலாம். கத்திரிக்காயில் மசாலாலாம் நல்லா கோட் ஆயிடுச்சு. அதே மாதிரியே கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை ஆட் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி பருப்பெல்லாம் நல்லா வெந்து தான் இருக்குது, அதனால நம்ம கத்திரிக்காய் வேகிற வரை மட்டும் இதை அடுப்பில் வச்சுருக்கணும். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் உப்பு போடுங்க. முன்னாடியே உப்பு போட்டிங்கன்னா கத்திரிக்காய் வேகாது, லேட் ஆகும். அதனால இப்போ இதை நம்ம குக் பண்ணுவோம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்குவோம். கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 2 மினிட்ஸில் நாம் இதை இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்டியான வெஜ் தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிரியாணி கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் தமிழில் பார்க்க தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.